Hello everyone. நாம பார்த்துட்டு இருக்கிறது IBPS PO Banking Examக்கான question paper. இது 2017 வருஷம் கேட்ட question paper. இதுல நாம பார்த்துட்டு இருக்கிறது quantitative aptitude. சரி வாங்க இன்னைக்கு இந்த சம்ஸ்ல எப்படி பண்றதுன்னு கத்துக்கலாம். Find out of the approximate value of question mark in the following question. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி இவ்வளோ டெசிமலாக இருக்குது, இதுக்கு நான் எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம கவலைப்பட வேண்டாம். இது எல்லாமே நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி அப்ராக்சிமேட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்டை பாருங்க, 80.997. நான் அதை அப்ராக்சிமேட் பண்ணால் இட் வில் பிகம் 81 மைனஸ் 25.001. இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி 25 into அடுத்து 120.9. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா 121 plus 16.02. இது அப்ராக்சிமேட் பண்ணா 16. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டேர்ம்ஸ்மே பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 is 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 is 5. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 is 11. And ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 is 4. அவ்வளோதாங்க. 9 minus 5 is 4. 11 plus 4 is 15. Just multiply. This is 60. The right answer is B, 60. Okay. So, அடுத்த question பார்க்கலாம். ஸோ இங்கேயும் அப்ராக்சிமேட் வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். இங்கே 2 into மல்டிப்ளை கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கொஸ்டின் மார்க்கை நம்ம எக்ஸா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரைட் த அப்ராக்சிமேட் வேல்யூஸ். 55.1க்கு அப்ராக்சிமேட் வேல்யூஸ் 55 மைனஸ் 345.2க்கு அப்ராக்சிமேட் 345. 22.9க்கு அப்ராக்சிமேட் இஸ் 23. அங்கே டிவிஷன் சிம்பிள் இருக்கு. ஸோ ஐ புட் டிவைட். That is equal to 2 into some x. So, x என்னன்னு கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் அந்த கொஸ்டின் மார்க்கை நான் x போட்டிருக்கேன். Now, 55 minus இது 345 23 ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். பாருங்க 23 5ல போகும். So, 1 time 23. It's 11 5 times 15 10 11 exact போகுது. This is 15. That is equal to 2 times x. So 55 minus 15 is 40. So 40 is equal to 2 times x. Now what is x? X is 20. So சரியான ஆப்ஷன் A 20. Okay. ஸோ இந்த ஆர்டர் பண்ணும்போது இந்த போர்ட் மாஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருந்தா ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அப்புறம் ஆர்டர், அப்புறம் டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அதனால தான் நான் டிவிஷனை முடிச்சுட்டு சப்ராக்ஷன் வந்திருக்கேன். சரிங்களா? லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி ஆர்டர் விட இந்த ரூல் ஃபாலோ பண்ணிட்டு லெஃப்ட் டு ரைட் போகிறது பெட்டர். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே அடிஷன் சப்ராக்ஷனாக இருந்தால் நீங்கள் லெஃப்ட் டு ரைட் போகிறது ஒன்றுமே தப்பு வராது. ஆனால் இதுக்குள்ளே மிக்சட் ஆஃப் அர்த்மெட்டிக் ஆப்ரேட்டர் இருக்குது, அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் இருக்குது. அப்போ ரூல் படி நான் முதல்ல டிவிஷன் முடிச்சுட்டு தான் நான் சப்ராக்ஷனுக்கு வருவேன். அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து சம் பாருங்க. ஸோ மொத்த ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ 3099 டெசிமல் 9 அப்படின்னா அது ஒன்று ஏற்றிட்டோம்னா இட் வில் பிகம் 31,000. 99க்கு ஒன்று போட்டால் அது 100 ஆயிரும். 231 டிவைடட் பை 62 பிளஸ் 14. அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா 3100 divided by 62 plus 14. இப்படி எழுதணும். ஸோ ஐ ஹாவ் டு ஃபினிஷ் த டிவிஷன் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் அடிஷன் பண்ணணும். ஸோ 31ல பாருங்க, 31ஆல பண்ணா இது 100 டைம்ஸ், 31ஆல பண்ணா இது 2 டைம்ஸ். 2ஆல் இதை பண்ணா 50 டைம்ஸ். ஸோ ரூட் ஆஃப் 50 plus 14 which is 64. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 is plus or minus 8 தான். இங்க எனக்கு பாசிட்டிவ் எழுத கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் plus 8. ஸோ ஆன்சர் இஸ் B 8.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்கேயும் எனக்கு RHSல சம் பிளஸ் இருக்கனால நான் அதை வந்து பிளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். 111.9 அப்படின்னா அது 112 into 5 divided by 14.202 is 14. That is equal to 11.00 கொடுத்திருக்காங்க. ஸோ 11 plus அந்த கொஸ்டின் மார்க்கை நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ அதே போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா ஐ மல்டிப்ளை தென் ஒன்லி ஐ ஆட். மல்டிப்ளிகேஷன் அப்புறம் தான் அடிஷன். ஸோ மல்டிப்ளை 10, 5 ones are 5, 6, 5 ones are 5 divided by 14. That is equal to 11 plus x. So இதை divide பண்ணலாம். 5, 6, 0, 14. So what happens? Is it 4 times? 4 ones are 4. 4 4s are 16. 4 ones are 4 plus 1, 5. So 40. 40 is equal to 11 plus x, or x is equal to 40 minus 11. So 9 and 3 la 1 portion 2. 29. So x is equal to 29. இங்க 39 option இருக்காங்க. 29 is the right answer. D 29 is the right answer. சரிங்களா? So last question of this type in the exercise, in the question la இன்னொரு கேள்வி சாரி. So 24.97% சொல்லிருக்காங்க. 24.9 என்ன எழுதலாம்னா 25% நால அது 100 of 84.01 is 84. Divide சொல்லிருக்காங்க. So divide 6.9 is 7. That's all. So இதை simplify பண்ணலாம். இது 7ஆல பண்ணும்போது 1 time 2, 12. இது வந்து 25ஆல பண்ணும்போது 4. 4 and 12 cancel பண்ணா 3. So answer is A3. Okay. எப்படி எழுதிக்க பாருங்க. 25% of 84ங்கனால 25 by 100 into 84. and இங்க division கொடுத்திருக்கனால by 7. So last question பாருங்க. Again approximate the values. 184 minus 29 by 5 பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 5 times பண்ணீங்கன்னா 25, balance 4, decimal 0, it's 8. 5.8 வருது. So I can write it as 6 into 29.9 is 30. So 184 minus 6. It's 871. 178 into 30. So into 3 பண்ணி ஒரு 0 போட்டுக்கலாம். So 24, 21, 22, 23, 5. So the answer is 5340. So option D is the right answer. 5340. So அடுத்த question பாருங்க. அந்த type approximate value கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. So this is another question. So this will be 53rd question. Sum of present ages of A, B, C and D is 76. அவங்களோட present age வந்துட்டு sum தான் கொடுத்திருக்காங்க. So sum of present age of A, B, C and D வந்து total வந்து 76 ன்னு கொடுத்திருக்காங்க. 7 years, after 7 years, ratio of their ages is 7:6:5:8 சொல்லியிருக்காங்க. C யோட percentage கேட்டிருக்காங்க. இப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஏஜ் எப்படி இருக்கு? ரேஷியோல இருக்கு. So let it be some x times. So 7x plus 6x plus 5x plus 8x. ஓகேங்களா? இப்போ இவருக்கு 7 வருஷம் கழிச்சு ஒரு வயசு என்ன இருக்கும்? 4 கூடி இருக்கும். இவருக்கு 4 வயசு கூடி இருக்கும். இவருக்கும் 4 வயசு கூடி இருக்கும். டிக்கும் 4 வயசு கூடி இருக்கும். இவங்களுடைய மொத்த சம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 76. ஸோ 7 வருஷம் கழிச்சு ஒவ்வொருத்தருக்கும் 4 வயசு கூடி இருக்கு. அதான் அந்த 4 பேத்துக்கு சேர்த்து இன்டூ சார். சரிங்களா? 7 வருஷம் கழிச்சுன்னா அந்த சம்மு என்ன இருக்குன்னா 7 into 4 times இருக்கும். இவருக்கு ஒரு 7 வயசு, இவருக்கு ஒரு 7 வயசு, இவருக்கு ஒரு 7 வயசு, இவருக்கு ஒரு 7 வயசு, 4 முறை 7 வயசு கூடி இருக்கு. அதான் 7 into 4. சரிங்களா? ஸோ ஆட் பண்ணிக்கலாம்.
13 plus 13, 26x. 76 plus 28. 76 plus 28 is 104. 26x is equal to 104. So x is equal to 104 divided by 26. Is it 4 times? 6 4s are 24, 8, 9, 10. Yes, 4 times. இப்போ நம்மள கேட்கறது என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த C's present age? Cயோட ஏஜ் என்னவா இருக்குங்க? 7 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து 5x. So 5x minus 7. So C's present age என்னன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட வயசு 5x. அப்போ அதை 7ஆல கழிச்சிட்டோம்னா present age கிடைக்கும். So 5 into 4 minus 7. Multiply முடிச்சுக்கோங்க. 20 minus 7. That is 14 years. So option A is the right answer. So thanks for watching. Stay tuned for the more questions. இன்னும் மிச்ச கேள்வியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல சால்வ் பண்ணலாம். Stay tuned.